ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரசாதம் தாங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சுண்டல் கொழுக்கட்டையும் மோதகமும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஐட்டம். இது 2 ஐட்டமும் இது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த ட்ரிக்ஸ் எப்படி அப்படிங்கிறது புரியும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறதுக்கு எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப்புக்கு 2 கப் அளவுங்க. 2 ஹவர் பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு 1 கப்பு அளவு தண்ணியை ஊற்றிக்கிறோம். இதை நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். எந்த குருணையும் இல்லாமல் வலுவலுன்னு இருந்தால் தான் வெடிப்பு இல்லாமல் வரும் கொழுக்கட்டை செய்கிறப்போ. இப்போது கடாயை எடுத்து வச்சிட்டோம். திருப்பி 1 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தேங்காய் நெய்யோ விட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து ஊற்றிக்கிறோம். குருணையெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. கட்டிப்படுற மாதிரி தெரியும், ஆனால் கட்டிப்படாது. அப்படியே சிம்மிலையே வச்சு அப்படியே பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே பிரட்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா ஈஸியாக வெந்துடும். கொழுக்கட்டை நல்லா கலராக விளவிலேன்னு இருக்கும். நல்லா பிரட்டி விட்டு அப்படியே பிரட்டி விட வேண்டியதான். நல்லா கெட்டியாகிட்டே வருது பாருங்கள். மாவில் செய்கிறத விட நம்ம அரிசியை ஊற வச்சு செய்கிறப்போ நல்ல கலர், நமக்கு நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். நல்ல மாவு வெந்து வந்துருச்சு பாருங்கள். இதிலையே பாதிக்கு மேலே நமக்கு வெந்து வந்துடும். அந்த சட்டியில் ஒட்டாமல் அப்படி பிரண்டு வருது பாருங்கள். இப்போ கையில் தண்ணியை தொட்டுட்டோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவை நல்லா உருட்டி வச்சுக்கிறோம். மாவு நல்லா வெயிட் இல்லாமல் இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக போடுறணும். ஒரு சீடை அளவுக்கு போட்டுக்கிறோம். இது நல்லா மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நல்ல கலர் வெள்ளையேன்னு இருக்கும் பாருங்கள். சின்ன சின்ன உருண்டைகளாக ஃபுல்லாக உருட்டிட வேண்டியதுதான். மிச்சம் இருக்க மாவில் அப்படியே உருட்டி வச்ச உருண்டைகளை அப்படியே போட்டுடுறோம். ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொழுக்கட்டை சின்னதாக இருக்கிறனால சீக்கிரமே வெந்துடும். மாவு பாதிக்கு மேலே வெந்துடும். ஆவி வந்ததுக்கப்புறம் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடுறோம். நல்லா வெந்துருச்சுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த ஒரு கொழுக்கட்டை எடுத்து அமுக்கிறப்ப அப்படியே ரிட்டன் அதே ஷேப்புக்கே போய் நிற்கும் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்து ஒரு பக்கம் அப்படியே வச்சுக்கிறோம் ஒரு பிளேட்டில். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு மசிய வேக வச்சுருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ தாளிப்பு தாங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டையிலையும் காரம் ஏறணுங்கிறதுனால தேவையான அளவு காரம் ஜாஸ்தியாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டைகளை எடுத்து அதில் போட்டுடுறோம். இதை தனியாகவே ப்ளைனாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. சாமிக்கு நெய்வேத்தியமாக செய்கிறப்ப தனியாகவும் செய்யலாம். அதோடு நான் இப்போ கொண்டக்கடலையை சேர்க்குறேன். இந்த கொண்டக்கடலைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுறோம். கொழுக்கட்டைக்கு நம்ம ஏற்கனவே மாவுலையே போட்டிருக்கோம். தேங்காய் துருவலும் அதிலேயே போட்டு அப்படியே பிரட்டி விட்டுறோம். இதோடு கலந்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்கிறப்போ நமக்கு ஈஸியாக போயிடும். கொண்டக்கடலையோட கொழுக்கட்டையும் சேர்த்த மாதிரி நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்.
இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேங்காய் துருவலோட 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் துருவி வச்சுருக்கோம். 1 கப்பு தேங்காய் துருவலுக்கு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கல் மண் தூசி இல்லாமல் வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் சட்டி எடுத்து வச்சிட்டோம். 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா வதக்கி விட்டுடுறோம். லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த 1/2 கப்பு சர்க்கரை அதில் போடுறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுடுறோம். அப்படியே வதக்கி விடுறோம். இது கரெக்டான அளவுகளில் இருக்கும். அந்த சர்க்கரை உருகி வர வர அந்த தேங்காய்க்குள்ளே போய் அந்த இனிப்பு முழுக்க செட் ஆயிரும். கரெக்டாக வந்துட்டு பாருங்கள், செட் ஆகி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே உருட்டி வச்சுக்கிறோம். ஒவ்வொரு உருண்டைகளாக உருட்டி வச்சிட்டோம். இந்த மேல் மாவு செய்கிறதுக்கு மாவை எடுத்து இப்படி போட்டோம்னா மேலே எம்பணும். அந்த அளவுக்கு நம்ம மேல் மாவு செய்கிறது எப்படிங்கிறத நம்ம சுண்டல் கொழுக்கட்டையிலே பார்த்தோம். இப்போ இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு நல்லா அப்படியே பாலாட்ட உருட்டிக்கிறோம். இந்த பக்குவத்தில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா மாவு வெடிக்கவே வெடிக்காது உங்களுக்கு. அப்படியே உள்ளார 2 கட்டை விரலை வச்சு அப்படியே அமுக்கி விட்டுட்டே இருந்தாக்கா சுற்றி நமக்கு அப்படியே பெருசாகிட்டே வரும். 2 கட்டை விரலும் உள் பக்கமும் மற்ற விரலில் வெளியில் வச்சு அப்படியே தட்டி கொண்டு வந்தோம்னா அந்த பாருங்கள் கரெக்டாக ஷேப்பாக வட்டமாக வந்துருச்சு. சுற்று பக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து வச்சிடுறோம். அதை அப்படியே ஒரு உருண்டை மாதிரி கொண்டு வந்துடணும். மேல் பாகத்தை அப்படியே உருண்டையாக கொண்டு வந்துட்டு பூரணத்தை வச்சு மூடி கீழே பேஸ் அப்படியே கையிலையே அப்படியே தட்டி விட்டோம் அப்படின்னா பேஸ் நல்லா அகலமாக வந்துடும். மேலே அப்படியே மாவு கொஞ்சம் நமக்கு மிச்சமாகும். உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா அதிலேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா உள்ள மாவை அப்படியே எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் கூராக ரெடி பண்ணிவிட்டு அந்த பேஸை தட்டினோம்னா கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி வந்துடும். நம்மளுடைய மோதக கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கட்டவல் 2ஐயும் உள்ளார வச்சு அமுக்கணும். மற்ற விரல் எல்லாம் வெளிப்பக்கத்தில் இருக்கணும். அப்படியே உள்ளார அமுக்க அமுக்க அகலமாக நமக்கு அப்படியே விரிஞ்சு கொடுத்துரும். கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கிறோம். சுற்றி அப்படியே மூடிட்டு அடி பேஸ் அப்படியே சீட் ஆகிற மாதிரி நல்லா அப்படியே அமுக்கி மோல்டு மாதிரி பண்ணி அப்படியே தட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா மேலே இருக்க எக்ஸ்ட்ரா உள்ள மாவை அப்படியே எடுத்துக்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துடுறோம். அப்படியே தட்டி விட்டு அந்த ஷேப்பு கொண்டு வந்துடுறோம். இப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் செஞ்சு நம்ம அப்படியே ரெடி பண்ணி எல்லாமும் மோதகமாக செஞ்சு வச்சிடுறோம். பார்க்க இவ்வளோ கலர்ஃபுல்லாக விளவிலேன்னு இருக்குது பாருங்கள். இதை இட்லி பானையில் ஆவி வந்ததுக்கப்புறம் தட்டில் அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் வேக விடணும்.
இந்த பூரணம் செஞ்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மாவில் அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிடலாம். அதை அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு அப்படியே கிளாஸ் ஆட்டம் எப்படி ஷைனிங்காக தெரியுது பாருங்கள். உள்ளார உள்ள பூரணம் நமக்கு தெரியுது. இதிலையே நம்மளுடைய மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்